ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கல்கி திரைப்படத்தில் தீபிகா படுகோனுக்கு பதிலாக வந்து இந்த நடிகையை வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கடந்த ஆண்டு வெளி வந்து மாபெரும் அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் கல்கி. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பிரபாஸ் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து கல்கியை சுமக்கும் தாயாக தான் சுமதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் தீபிகா படுகோன் நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஸோ அவருடைய நடிப்புக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சாலுமே வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னே வந்து கல்கி திரைப்படத்தை வந்து தீபிகா படுகோன் அஃபிஷியலாக விலகி விட்டதாக வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனமே வந்து சொல்லிச்சு. ஸோ இதன் பின் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீபிகா படுகோன் இந்த கதாபாத்திரத்தை நடிக்கவில்லை அப்படின்னா வேறு யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு இப்போ வந்து அஃபிஷியலான பதில் வந்திருக்கு. ஸோ இதில் இதற்கான லேட்டஸ்ட் தகவல் பிரகாரம் தீபிகா படுகோன் பதிலாக சுமதி கதாபாத்திரத்தில் சாய் பல்லவி நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இயக்குனர் நாக் அஸ்வின் வந்து இப்போ வந்து சாய் பல்லவி தான் வந்து திட்டமிட்டிருக்காராம். அதற்காக வந்து சாய் பல்லவி கிட்ட வந்து கதைகள் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து அவங்க எந்த ஒரு முடிவும் வந்து சொல்லலை. கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ராமாயணா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தில் சீதா கதாபாத்திரத்தில் அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மீண்டும் வந்து கல்கி திரைப்படத்தில் அதே நேரத்தில் நடிப்பாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.